எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மளை நடத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன். ஆஸ் எ டீம், ஒரு ஃபேமிலியா நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம் ஆண்டவருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க ஆண்டவரை தேங்க் பண்றோம். டெய்லி நீங்க எங்க கூட ஜாயின் பண்றதுக்காகவும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றதுக்காகவும். ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருந்து செகண்ட் சீரீஸ் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துச்சு. கம்ப்ளீட் ஒரு டிஃபரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் எங்களை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்காகவும், இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்காக நாங்க ஆண்டவரை தேங்க் பண்றோம். இன்னைக்கும் நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வில் ப்ரே அண்ட் ஸ்டார்ட். எங்களை அன்புல ஆண்டவரே, அப்பா நல்ல விளைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் எங்களை இம்மட்டும் நடத்தின தேவன் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், யூடியூப்ல லிசன் பண்ற ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவ்வளவு அழகான ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஃபேமிலியை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலயும் சுவாமி, எங்களுடைய இருதயங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல உண்டோ என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உங்களுடைய பாதைகளை நீ நடத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க சுவாமி. நிலைவரமான ஆவி எங்களை தாங்கும்படி நீங்க செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலயும் நாங்க பிலிப்பு குறித்து நாங்க படிக்க போறோம் ஆண்டவரே. நீர் அவரோட வாழ்க்கையின் மூலமா எங்களோட பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிலிப்புவை பயன்படுத்தின தேவன் சுவாமி, எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தின வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே கெட்டு போவது உம்முடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தமுள்ளவரா இருக்கிறீர் சுவாமி. இதை நாங்க சீரியஸா யோசிச்சு பார்க்க ஆண்டவரே. மத்தவங்களுக்கு இந்த காஸ்பல் மெசேஜ் ஆண்டவரே நாங்க மத்தவங்க கூட ஷேர் பண்றதுக்கு ஆண்டவரே எந்த விதத்துல காட்டணுமோ இயேசு கிறிஸ்துவ எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க சத்தமா காட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கையா மாறணும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்க எல்லாரும் கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையோடயும் ஒரு கனத்தோடயும் நாங்க அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. டெய்லி நிறைய பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றதுனால இதை நாங்க லைட்டரா எடுத்து விடாது படிக்க ஆண்டவரே. சீரியஸா இருக்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்க சென்சிட்டிவா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பில்லி அங்கிளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்க யாரும் அங்கிளை பார்க்காது படிக்க ஆண்டவரே. உண்மை நோக்கி பாக்குறதுக்கு ஆண்டவரே. அங்கிளையும் நாங்க பார்க்க வேணாம், பிலிப்புவும் நாங்க பார்க்க வேணாம் சுவாமி. தேவனை நாங்க அறிந்து கொள்ள உமக்குள்ளால் நாங்க ஆழமாய் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோட வாழ்க்கையில பெருகவும் நாங்கள் சிறுகவுமா எங்களோட வாழ்க்கை இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையை நிறைவேறட்டும். உங்களுடைய ராஜ்யம் எங்கள் மூலமா இந்த உலகத்துல வரட்டும். உங்களுடைய நாமும் எங்கள் மூலமா மகிமைப்பட்ட ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஆமென். Okay. Jeshura Nana is not here. Okay. Uncle, I think we'll start with the session and if Anna joins. Okay. One minute. Janusha, screen clear akka? Yes uncle, yes. Clear. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை வித்தியாசமான விதங்களில் படிக்கத்தக்கதாக தேவன் தருகிற வழிநடத்தலுக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிபிடி நலம்புல வர வேண்டும், அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்ற கன்சர்ன் ஆகிறதுனாலதான் I'm just asking, but I'm extremely grateful to God for the dear ones. அதே மாதிரி தமிழ்லையும் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைங்க
எடுக்கிற டைமுக்காக அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பு 2 பேர் இருக்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டுல குயிக்கா நம்ம அறிந்திருக்கிறோம். ஒண்ணு இயேசுவானவருடைய சீஷனாகிய பிலிப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை குறித்து நம்ம படிக்கலாம். இன்னைக்கு சுவிசேஷனாகிய பிலிப்பு, இந்த 7 பேர்ல இருந்த ஒருவராகிய பிலிப்பு பற்றி நம்ம படிக்க போகிறோம். கண்டிப்பாகவே அவரை குறித்து நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஜெனஷா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வாசிச்ச வசனத்தின்படி சுவிசேஷம், காஸ்பல், இவாஞ்சலிசம், நற்செய்தியை பரப்புதல் என்பது நம்மளுடைய ஒரு துடிப்பா இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மாலை வேளையில பிலிப்பிடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம். அதை குறித்து நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். வேத வசனத்தை வாசிக்க கேட்கறதுக்கு முன்பாக ஒரு சில நிமிஷங்கள் நான் சுவிசேஷத்தை குறித்து, காஸ்பல், அதை குறித்து பேச வேண்டும் ஆசைப்படுறேன். The importance of evangelism, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதை குறித்தான ஒரு செய்தியை நம்ம பார்த்துவிட்டு வேத பகுதிக்குள்ள நம்ம கடந்து போகலாம். சுவிசேஷத்தை சொல்வதுன்னு பார்க்கும் பொழுது பல வழிகளில அதை நம்ம அறிவிக்கணும். ஏதோ ஒரே மெத்தட் மட்டும்தான் கிடையாது. ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு அல்லது ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுத்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் உன்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், அதுதான் செய்தி சொல்லி முடிப்பது மட்டும் ஒரே ஒரு வழி கிடையாது. அது முக்கியமான ஒரு வழி, பட் அது மட்டும்தான் ஒரு வழி கிடையாது. பல விதங்களில சுவிசேஷத்தை அறிவிக்கணும். திரும்ப I had to go back to Janisha's comment. அதுல ப்ரே பண்ணும் பொழுது அவங்க ஜெபம் பண்ண காரியம், எங்களுடைய வாழ்க்கை செய்தியாக இருக்கட்டும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம், சுவிசேஷத்தை நம்ம எழுதி போட்டுடலாம், சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் நினைக்கலாம். பட் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய செய்தியா இருக்கணும். வாசிக்கப்படக்கூடிய நிருபம் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்களே வாசிக்கப்படக்கூடிய நிருபம், மற்றவங்க வாசிக்கக்கூடிய ஒரு லெட்டர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க தான் ஒரு சில பகுதியில இருக்கும் பொழுது அந்த மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பைபிள், அவங்க பைபிளை பார்த்ததே கிடையாது, அண்ட் அவங்க பைபிளை வாசிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது, உங்க லைஃப் தான் அவங்களுக்கு பைபிளே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். அதோடு கூட தேவனுடைய சத்தியத்தை வாழ்ந்து காட்டுவது மட்டும் கிடையாது, வார்த்தையின் மூலமாக சொல்வதும் உண்டு. பல விதங்களிலே அதை சொல்ல வேண்டும். அதை குறித்து நம்ம பிறகு நம்ம பார்க்க போகிறோம். பட் அதை மனசுல வைத்துக் கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்களை குறித்து பேசும் பொழுது திருச்சபையில சுவிசேஷர்களுடைய பங்கும் மிக முக்கியமானதா காணப்படுகிறது. 5 பொறுப்புகளை திருச்சபையில கொடுக்கிறார். சோ நம்ம எல்லாருமே திருச்சபையின் அங்கமா இருக்கும் பொழுது சுவிசேஷகர்கள் என்ற ஒரு பணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். போதகர்கள், அப்போஸ்தலர்கள் என்று மாத்தியும் வித்தியாசமான வார்த்தைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுவிசேஷகர்கள் தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க. அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ள அவங்களை கட்டக்கூடியவங்க. போதகர்கள் அவங்க ஒரு ஷெப்பர்ட் போல இருந்து திருச்சபையின் மக்களை கவனிக்கிறவங்க. அதனால அந்த காஸ்பலை ஷேர் பண்ணக்கூடிய சுவிசேஷர்களுடைய ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா நம்ம சர்ச்சில் பார்க்கணும். அதே மாதிரி பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தில் எழுதும் பொழுது இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம அறிந்திருக்கிறோம், சுவிசேஷகனுடைய வேலையை செய். மற்றதெல்லாம் போட்டிருக்காரு, லிஸ்ட்ல போட்டு மற்றதெல்லாம் செய்யும் சொல்லிட்டு அதுல ஸ்பெசிபிக்கா இதையும் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய்ன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு சுவிசேஷம் சொல்லுவது ஒரு கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட் என்று நின்றுவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவருமே சுவிசேஷத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சத்தியத்தையும் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டோன்னு நமக்கு என்னன்னா, இது ஒரு சிலருக்கு தான். இந்த நல்ல இவாஞ்சலிஸ்டிக் ப்ரீச்சர்ஸ் இருக்காங்க, நல்ல சுவிசேஷத்தை ஈஸியா சொல்லக்கூடவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அந்த கிஃப்ட் கிடையாது சொல்லி நான் இருந்து விடக்கூடாது. அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வது நல்லது. சுவிசேஷனுடைய வேலையை செய்யும் சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காரணம், தீமோத்தேயு பிஷப் ஆக போறார், எபேசுனுடைய பிஷப்பா இருக்கு, லேட்டர் டேஸ்ல இருக்க போறார். அப்படிப்பட்ட ஒரு பல காரியங்கள் செய்யக்கூடியவர், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிலாம் செய்யக்கூடியவர். ஆனா நீ சுவிசேஷனுடைய வேலையை செய்ய சொல்றாரு. அதனால இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே இந்த சுவிசேஷனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமை
நம் மேல் விழுந்த கடமை என்பதை உணர வேண்டும். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற பகுதி பிலிப்புனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியத்தினுடைய பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து சில பகுதிகள் உண்டு. அதுல இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான சுசேஷ பணியை செய்த ஒரு அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில அடிக்கடி பைபிள் வாசிச்சிருக்கிற சகோதரி பிரியா செந்தில், அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சகோதரி பிரியா செந்தில் இப்ப அந்த பகுதியை நமக்காக வாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வசனம் 26 35 வரை. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். Thank you so much, Sister Priya. I got to appreciate her for that wonderful reading. முதலாவது சரித்திர பின்னணித்தை நம்ம பார்க்கலாம். பிலிப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம கண்டிப்பா பார்த்தாக வேண்டும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களில இதை குறித்து வாசிக்கிறோம். அவர் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது பகுதி. இந்த யோசனை சபையால் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மேனியாவையும் யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தினாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு சொல்லிட்டு இதுல குறிப்பிடப்பட்டு அவங்க மேல அவங்க ஆசீர்வதித்து அவங்க பணிக்காக ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 7 பேரை குறித்தும் குறிப்பிடப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியும் ஞானமும் வல்லமையும் நிறைந்தவங்கன்னு சொல்லி போடுறோம். விசுவாசத்துல உறுதியா இருந்தவங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல பிலிப்புவும் ஒருவராக காணப்படுகிறார். நிறைய பேர் அங்க இருப்பாங்க. அதுல 7 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பணியை கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க they were known as deacons, உதவியாளர்கள். அப்போஸ்தலர்கள் அங்க இருக்கிறாங்க. அப்படியே நம்ம பின்னால வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் மேல கைகளை வைத்து ஜெபித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். So that they were appointed as deacons. So பிலிப்பு one of the deacons ஆக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மாதிரி ஒரு பணி செய்யறதுக்கு விதவைகளுக்கு அன்றாடக தேவைகள் கொடுக்கப்படல, ரேஷன் கொடுக்கப்படல என்ற காரியத்தை பார்க்க வேண்டுமே என்று சொல்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பெற்ற ஒரு நபரை அவங்க கொண்டு வந்து நிப்பாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால உங்களோட பிலிப் சொல்லிருக்கலாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் ஐம் சுசேஷகன், நான் காஸ்பல் சொல்லதுதான் வந்திருக்கிறேன், இது சோஷியல் ஒர்க் மாதிரி, இந்த சோஷியல் ஒர்க்கை நான் ஏன் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஏர்லி சர்ச்சில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இவாஞ்சலிசம் பண்றவங்க ஒருத்தர், சோஷியல் ஒர்க் பண்றவங்க ஒருத்தர். இவாஞ்சலிஸ்டிக் ஆர்கனைசேஷன் ஒண்ணு, சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் ஒண்ணு, அப்படி பிரிச்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சரியான விதத்துல பார்த்தோம்னா அது சரியான ஒரு காரியம் கிடையாது.
நாங்கெல்லாம் சோஷியல் ஒர்க் பண்ணுவோம், நீங்கெல்லாம் இவாஞ்சலிசம் பண்ணுங்க. அப்படி கிடையவே கிடையாது. சோ பிலிப்புட்ட வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அவர் சோஷியல் ஒர்க்னு நினைக்கவே இல்லை. அவர் விதவைகளுக்கு உணவு கொடுக்கிறது வந்து போய் காஸ்பல் ஷேர் பண்றது கிடையாது. இது வித்தியாசமான ஒரு பணி. அதுல அவர் ஒருவராக, அதுல உறுப்பினராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து திருச்சபை வளர்ந்தது, வேத வசனம் விருத்தி அடைந்தது என்பதெல்லாம் நம்ம 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஸ்தேவானை குறித்து அதிகமாக வாசிக்க துவங்கிடுறோம். அதுக்கு பிறகு ஸ்தேவானுடைய பிரசங்கம், அவர் மரித்து போன ஒரு துக்ககரமான ஒரு காரியம், இரத்த சாட்சியாக போன காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி 1:8 8:1 கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டும். 1:8 பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். 2-3 வார்த்தை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஒண்ணு வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர். அதனால பரிசுத்த ஆவியானவர். பிறகு ஒரு பட்டணம் அல்லது ஒரு இடம் சொல்லி நினைக்கக்கூடாது, ஒரு விதமான பணி இருக்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் நம்ம போகணும். இது வந்து ஜாகிரபி மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம எருசலேம்ல சொல்லுவோம், அது பிறகு யூதேயா போவோம், சமாரியா போவோம், அது மட்டும் கிடையாது. இட்ஸ் மோர் தேன் தட். நம்ம அதையும் நம்ம மனசுல வைத்துக் கொள்ளணும். 3வது வார்த்தை வந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். விட்னஸ், விட்னஸ், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்லிட்டு அது வந்து 1:8. அது அப்போஸ்தலருக்கு நல்லா தெரியும். அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த 120 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து திருச்சபையில இது முக்கியமான ஒரு வசனமாக கருதப்படுகிறது. அப்போஸ்தலர் புத்தகத்துக்கே மிக முக்கியமான ஒரு வசனமாக நாம் பார்க்கிறோம். ஆனா 8:1 இப்படி இருக்கிறது. ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலே சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டு போனார்கள். ரைட். அவங்க they were scattered என்று நம்ம பார்க்கிறோம். அதுலதான் நம்ம பிலிப்புடைய ரோல் வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு ரோலா இருக்கு நம்ம பார்க்க முடிகிறது. பீப்புள் போற இடத்துல எல்லாமே அப்படியே சுவிசேஷம் சொல்லிட்டே போயிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடிகிறது. சிதறி போனவர்கள் 4ஆம் வசனத்துல எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அதனால they were not waiting. இவாஞ்சலிஸ்ட் வருவாங்களா அல்லது மற்ற யாரும் கூட வருவாங்களா, டீம் போடலாமா, கமிட்டி போடலாமா, அப்படிலாம் இல்ல. போற வழியிலேயே அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு மத்தியிலையும் அவங்க சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு போனாங்க. 5ஆம் வசனத்துல இதை வாசிக்கிறோம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். லூக்கா எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை குறிப்பிடுகிறார். இட்ஸ் நாட் தட் ஆண்டவர் வந்து பிலிப்பு அந்த கிராமத்தை கூட்டிட்டு போய் நீ அங்க மினிஸ்ட்ரி பண்ணு சொல்லி கொண்டு போயோ அப்பாயின்ட் பண்ண மாதிரிலாம் தெரியவே இல்லை. ஆஸ் தே வர் கோயிங் அப்படியே எல்லாரும் சிதறப்பட்டு போயிட்டாங்க. அப்போஸ்தலர் மட்டும் இங்க இருக்கிறாங்க, எருசலேம்ல இருக்காங்க. அதுல பிலிப்பு மீதி இருக்கிற அந்த 5 பேர் எல்லாருமே ஸ்கேட்டர்ட். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பிலிப்பு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல சமாரியாவில போய் சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கிறார். பவுலை நம்ம பிறகு பார்க்கும் பொழுது அவர் போற இடத்துல பாத்தீங்கன்னா எங்க சினகாக் இருக்கிறது, அங்க யூதர்கள் இருக்காங்களா, அவங்க காஸ்பல் சொல்லுவோமா சொல்லிட்டுலாம் செஞ்சிருக்காரு. அவருடைய மிஷனரி ஜேர்னியே வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த மனுஷன் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வந்ததுக்கு நம்ம பார்க்க முடிகிறது. அதுதான் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது. அவர் சுவிசேஷ ஊழியத்தை போற இடங்களில் செஞ்சது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட விதத்துல ஒரு பிரேக் த்ரூவை சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணத்துல சுவிசேஷத்தை சொல்லியிருக்கார் என்று நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம பார்த்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவதையோ அல்லது நீங்க இங்கெல்லாம் போங்க சொல்வதையோ அல்லது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. உபத்திரவம் தான், ஒரே ஒரு வார்த்தை உபத்திரவம் தான். சோ பிரச்சனை வந்த உடனே அங்க இந்த செகண்ட் பிரேக் த்ரூ வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால சுவிசேஷத்தை அறிவிக்கிறத குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. நம்ம எல்லா சாட்சிகள் என்ற உணர்வோடு கூட எல்லா இடத்துக்கும் போவது நமக்கு அவசியம். அதோடு கூட
எங்க நம்ம உபத்திரவப்படுறோமோ, கஷ்டப்படுகிறோமோ, பாடுகளை சந்திக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் ஏதோ ஒரு பணியை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தேவன் தன்னுடைய நாமத்தை மயம்படுத்த விரும்புகிறார் என்ற சத்தியத்தை இங்க பிலிப்பு மட்டுமல்ல, பல பல சூழ்நிலைகளில நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷனா இருந்தா இருக்கலாம், அல்லது வீட்டுல, அல்லது நம்ம பணி செய்கிற இடத்துல, இடங்களில பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது, அங்க இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய சாட்சிகளா இருக்கிறோமா என்பதை யோசிப்பது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிற பகுதி தான் முதலாவது பகுதியாக பிலிப்புவினுடைய சுவிசேஷ ஊழியம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோசியல் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தார் சர்ச்சில். இங்க வந்து சுவிசேஷ ஊழியத்தை போவதற்காக அவர் புறப்பட்டு போனான்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டும். நான் குயிக்கா சொல்ல விரும்புகிறேன். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 12ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்து அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சோ போற அப்படின்னா சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்கான்னு தெரியல, ஆனா கிளியராவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்தும் அவர் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கண்டென்ட் ஆஃப் த காஸ்பல் வந்து ரொம்ப கிளியரா 12ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட 6ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சுவிசேஷ ஊழியம் செய்தான்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது there was a power encounter. அந்த phrase ரொம்ப இம்பார்ட்டன்ட் phrase, பவர் என்கவுண்டர். அதாவது எங்க சுவிசேஷ ஊழியம் செய்யப்படுகிறதோ அங்க தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது, அதிசயங்கள் காணப்படுகிறது, அடையாளங்கள் காணப்படுகிறது. இன்னைக்கு நடக்குதா? இன்னைக்கும் கண்டிப்பா நடக்கதான் செய்யுது. இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மிஷனரி போட்டிருந்தார், கலைஞர் டிவில இப்ப ரீசெண்டா எடுத்த ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தார். அதுல ஒரு லேடி கிளியரா காஸ்பல் சொல்றாங்க. நான் 2.5 வயசுல இருந்து எனக்கு காலை விளங்காது, போலியோ அட்டாக்ல நான் இருந்தவன். அப்போ சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவ மீட்டிங் நடக்குது, நீங்க போனீங்கன்னா உன் தங்கச்சிக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால எங்க அக்கா சொன்னதுனால எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் என்னை தூக்கிட்டு தான் போனாங்க. வாலிப பிள்ளையாச்சு, தூக்கிட்டு தான் போனாங்க. டெய்லி போனோம். எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஒண்ணுமே எண்ணமே கிடையாது. ஆனா 8வது நாள், கடைசி நாள், அமெரிக்கால இருந்து வந்த ஒரு பிரீச்சர், 8வது நாள் ஜோம் பண்ணும் பொழுது நான் எழுப்பி நின்னுட்டேன். என் கால்கள் பலப்படுத்தப்பட்டது. அதனால நான் மதம் மாறினேன்னு சொல்ல மாட்டேன், மனம் மாறினேன். இது எங்க வருது? கலைஞர் டிவியில எடுத்தப்பட்ட ஒரு இன்டர்வியூல அப்படியே ஓப்பனா வருகிறது. சோ இன்னைக்கு தமிழ் நாட்டிலையும் சரி, இந்திய தேசத்திலும் பல பல இடங்களிலும் அப்படிப்பட்ட பவர் என்கவுண்டர்ஸ், அற்புதங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். ஆனா அங்கேயும் நின்று விடக்கூடாது. காரணம் எங்கேயும் அற்புதங்கள் நடக்கலாம். இதே மாதிரி சாட்சிகள் நம்ம டிவியில நிறைய கேட்கலாம். நான் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த இஸ்லாமிக் வீட்டுல நான் போய் பார்க்கும்பொழுது கிடைச்சிச்சுன்னு சொல்லி பலர் விதங்களில் சொல்லலாம். அதனால அற்புதங்கள் அடையாளங்களோட நின்று விடக்கூடாது. அதே நேரத்துல we as evangelicals, பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், அற்புதங்கள் அடையாளங்களுக்கு முட்டுக்கட்டப்படக்கூடாது, எதிர்த்தும் பேசக்கூடாது. பிலிப்பு அப்படிதான் வாசிக்கிறோம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவன் செய்த அற்புதங்களை கண்ட பின்பு அவர் சொன்னதையும் கேட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல, அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சோ சீமோனை குறித்து நம்ம பிறகு படிக்க போறோம், சீமோனை குறித்து. ஆனா அவர் பெரிய அற்புதங்களை பார்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ பிலிப் ஒரு சோசியல் ஒர்க்கர், இங்க வந்து சுவிசேஷத்தை கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோடு கூட ஒரு பெரிய அற்புதம் செய்யக்கூடிய ஒரு மிராக்கிள் ஒர்க்கர். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. So he was bringing joy. அப்படியே ஒரு சந்தோஷத்தை கொண்டாயிட்டு இருக்காரு. எங்க ரிவைவல் வருதோ அங்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும். அது வந்து ஒரு மேஜர் கன்சர்ன். காஸ்பல் வெளியே வரும் பொழுது, காஸ்பல் வந்துச்சுனாவே அவங்க வீட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாகவே அந்த கம்யூனிட்டியில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஊர்லயே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும்.
இப்ப ரீசெண்டா நான் அந்த 110 வருஷத்துக்கு முன்னால நடந்த வேல்ஸ் ரிவைவல் சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்துல நடந்த ஒரு பெரிய ரிவைவலை குறித்து ஒரு 1 hour கிளிப்பிங் வந்துருந்துச்சு. ரைட், அதை பார்க்கும் பொழுது அப்படிதான் இருக்குது. அந்த வேல்ஸ் இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு பகுதியில இருந்த இடத்துல திருச்சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரும் பொழுது மக்கள் அப்படி சந்தோஷப்பட்டிருக்காங்க. சோ காஸ்பல் பிரிங்ஸ் ஜாய் என்பதை பிலிப் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதோடு கூட இதையும் நான் ஆட் பண்றேன். 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் ஞானஸ்தானம் கொடுத்து அவளுக்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள் சொல்லி போடப்பட்டிருக்குது. தட் மீன்ஸ் he was a church planter. So different dimensions இங்க நான் பார்க்கிறோம். நம்ம பாஸ்டர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பட் நம்முடைய காரியம் என்னன்னா, பிலிப்புனுடைய லைஃப்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம் பல டைமென்ஷன்ஸ் இந்த மினிஸ்ட்ரியை அவர் செய்து முடிச்சிருக்கான்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு குழுவா செய்யலாம், குடும்பமா செய்யலாம், ஈவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நமக்கு இப்படிப்பட்ட அருட்பணிகள் மிஷன்ஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை தான் இன்னைக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தன்னுடைய பணிக்கென்று என்னையும் உங்களையும் உபயோகிக்கும் பொழுது பல கோணங்களிலே உபயோகிக்கலாம் என்பதை மறந்து போகாதீங்க. அடுத்ததாக சிறப்பு பணி, அதாவது ஒரு ஸ்பெஷல் மிஷன் என்று சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. we cannot say that. அது நான் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்பல. ஆனா பிலிப் செஞ்ச அருட்பணி எல்லாம் செய்யணும், எல்லாருமே சுவிசேஷத்தை சொல்லணும், பல விதங்களிலே செய்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த சிறப்பான பணியை குறித்து இப்ப நம்ம சகோதரி வாசிச்ச பேசேஜுக்கு போகலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து பிறகு பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது பாயிண்டா நான் சொல்ல விரும்புற பாயிண்ட் தேவனுடைய கரத்துக்குள்ளா இருக்க வேண்டியது. தேவனுடைய ஆவியானவர் அங்க தேவதூதன் வழி நடத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு, தேவனுடைய ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இது நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். பட் இதுக்கு முன்னால இருக்க பேசேஜ் நம்ம வாசிக்கல, ஆனா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த சீமோன் என்ற நபர் அற்புதங்கள்லாம் பார்த்து ரட்சிக்கப்படுறேன்னு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, எருசலேமில இருந்து அப்போஸ்தலர்கள் வராங்க. பேதுருவும் இங்க இந்த பகுதியில ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. இவங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தர்லாங்க. தட்ஸ் a way in which they have done. பிலிப்புடைய மினிஸ்ட்ரியோடு கூட அது ஒரு அப்போஸ்தலருடைய மினிஸ்ட்ரியுடைய சப்போர்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ சீமோன் தானும் அப்படி மாறிட்டா நல்லா இருக்குமே, ஒரு காஸ்பல் ஒர்க்கர் மட்டும் கிடையாது, ஐ வாண்ட் டு பி மிராக்கிள் ஒர்க்கர் என்று அவர் விரும்பினான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை திட்டுவதை நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்கிறார், அவர் மாறுகிறார். இந்த பகுதிக்கு பின்பாக இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்த சொன்ன பின்பு சமாரியாவுடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போஸ்தலர்கள் they went back to Jerusalem. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பட்டணத்துல மட்டுமல்ல, இந்த ஹோல் ஏரியாவிலுமே காஸ்பல் போயிடுச்சு. பெரிய ரிவைவல் வந்திருக்குது. அண்ட் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எங்க பிலிப் இருக்காரு? அங்கதான் இருக்காரு. இப்ப நீங்க உங்களையே அங்க கொண்டு போய் வச்சு பாருங்க. நான் அந்த இடத்துல யோசிச்சு பாக்குறேன். ஐ எம் தேர். ஐ ஸ்டார்டட் மினிஸ்ட்ரி. ரொம்ப சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணேன். அது பிறகு பார்த்தா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது பிறகு அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. ஆண்டவருடைய கிருபையினால நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு. நிறைய பேர் எழுப்புதல் வந்தாங்க. அது பிறகு ஜெருசலேம்ல இருந்து கேட்டுட்டு அவங்களும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஐ பிகேம் வெரி ப்ராமினன்ட். என்ன செய்வேன்? எனக்குள்ள திங்கிங் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு பி தி பிஷப் ஆஃப் சமாரியா, ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் சமாரியா. காரணம் நிறைய சர்ச் பிளான்டிங், நிறைய பேப்டிசம். அதுக்கு பிறகு அப்படியே நேச்சுரலா நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சர்ச் பிளான்டிங் வர 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 ஐ பிகேம் a லீடர். 26ஆம் வசனத்தை இப்போ பாருங்களேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி, நீ எழுந்து வனாந்தரமாக மார்க்கமாக போ. மை காட், எருசலேமுக்கு போன்னு சொன்னாலும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆஹா, நான் பெரிய மினிஸ்ட்ரி பண்ணிருக்கேன், அதனால எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, நான் எருசலேம்ல போய் ஐ எம் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். நோ நோ, வனாந்தர மார்க்கமாக போ.
My dear brothers and sisters, very easy to preach. ஆனா நம்மளுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு ரிவைவல் போயிட்டு இருக்கும் பொழுது, அப்படி பெரிய ஆளாயிட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் டேய் நீ வனாந்தரத்துக்கு போடான்னு சொன்னா நானும் நீங்களும் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். That's an important message. அதனால நான் போட்டிருக்கேன் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டான்னு சொல்லிட்டு. As if ஏதோ சம்திங் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் a dramatic change. ஒரு பெரிய எழுப்புதல இருந்து வனாந்தரமான மார்க்கத்துக்கு அவர் போனான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நோ ஆர்குமெண்ட். யோனாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். யோனா வந்து ஒரு ரிலக்டன்ட் மிஷனரி, ஆப்போசிட்டா போயிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும் ஆண்டவரே சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தவர். அது மாதிரி வெயிட் பண்ணாதபடிக்கு அல்லது ஆண்டவரை இரிட்டேட் பண்ணாதபடிக்கு குயிக்கா ஆக்ஷன் எடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, குயிக்கா ஆக்ஷன் எடுத்தாரு. இன்னைக்கு ஊழியத்துல அது வந்து கொஞ்சம் லேக்கிங் ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய ரீசன் சொல்றோம். we have excuses. என்னுடைய நண்பர் டாக்டர் காட்வின் நிக்கல்சன் மிஷன்ஸ் கேம்ப் எல்லாம் ஒரு செஷன் அப்படி எடுப்பாரு. எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுப்பாரு. யங் பீப்புள் இன்னைக்கு ஏன் மிஷனரிஸா போக மாட்டேன்னு சொல்றாங்க, மிஷனரி பணிக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்னு சொல்லி போட்டுப்பாரு. ஐ திங்க் அவர் ஒரு 50 பாயிண்ட் சொல்லுவான்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூசஸ். பிலிப்க்கு வந்து அப்படிலாம் ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. நீ சொல்லிட்டீரா, ரெடி கோயிங் சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்தப்படி அவன் எழுந்து போனான்னு சொல்லி பார்க்கிறோம். எழுந்து போனான். இன்னைக்கு அது ஒரு பெரிய நீட். இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்லயும் ரொம்ப தேவை, ரொம்ப தேவை. நீ போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சொன்னார்னா கண்டிப்பா சொல்லணும். அண்ட் God has a plan. நம்ம எல்லாருக்கும் நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டிருக்கோம். நீ சொல்லுன்னு சொன்னாரு, நான் சொல்லல. அடுத்த நாள் காலையில கேள்விப்பட்டேன் அந்த கேர்ள் வந்து கமிட்டட் சூசைட். நான் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு வேதனையோடு கூட இருக்கிற சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி. திருநெல்வேலி பக்கத்துல பாபநாசம் அம்பாசமுத்திரம் அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர், அவங்க ஸ்டூடெண்டா படிக்கும் பொழுது இந்த சாட்சியை கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மிஷினரியா இருக்காங்க, FMBB மிஷினரியா நார்த் இந்தியால இருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அவங்க அந்த யங் கேர்ளா இருக்கும் பொழுது கொடுத்த ஒரு சாட்சி. அண்ட் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு நிறைய தடவை அந்த சிஸ்டர் சொல்லும் பொழுது, காஸ்பல் சொல்லு, ஜீசஸ் பேர் சொல்லு. ஆண்டவர் அவளை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்துவா இருக்காளே, நோ 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 யூ கோ அண்ட் சே. அண்ட் தென் ஒரு நாள் பஸ்ல போகும் பொழுது சொல்லுன்னு சொன்னா சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த நாள் நைட்டு வீட்டுக்கு போன பிறகு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். நான் சொல்லி நீ செய்யாம விட்டுட்ட சொல்லி சொல்ல பாரு. ஆண்டவரே, நாளைக்கு நான் அந்த பஸ்ல போவேன், தயவு செய்து எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து 2வது தடவை கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அதே விதத்துல மிராக்குலஸா அந்த பர்டிகுலர் லேடி பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. she shared the gospel. அப்ப சொன்னாங்க, இன்னைக்கு நீ ஷேர் பண்ணலன்னா இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன். இட்ஸ் ரியல் ஸ்டோரி. she's not அது கட்டி கதை மாதிரி கிடையாது. நிறைய கதைகள், நிறைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க. அதுல இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு தயவு செய்து ஒரு கிவ் மீ செகண்ட் சான்ஸ், அந்த லேடிக்கு நான் சொல்லிடுவேன் நாளைக்கு சொன்னோன்னே. அந்த பஸ்ல போகும் பொழுது she shared and she saved that lady from death. மரணத்துல இருந்து காப்பாத்தினாங்க. So my dear brothers and sisters, வேகமா செயல்பட வேண்டியது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அதோ ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதை மறந்து போக வேண்டாம். அதே மாதிரி இதையும் நீங்க ரொம்ப பெருசா எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வியை கேட்டவர் என்று நான் சொல்லும் பொழுது ஐ ரியலி மீன் இட். இன்னைக்கு சுவிசேஷ பணி செய்யும் பொழுது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல கேள்விகளை கேட்பதற்கு முடிய மாட்டேங்குது. நமக்கு சரியான விதத்துல காஸ்பலை பிரசன்ட் பண்ண முடியல. ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு we are not in a position. உங்களை பற்றி எனக்கு தெரியல, என்ன பொறுத்திருக்கலாம் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம். ஸோ பிலிப்ட் வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் போய் சேர்ந்த உடனே, நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா, நீர் வாசிக்கிற கருத்து உமக்கு தெரியுமா. நான் அங்க இருந்திருந்தேன்னா என்ன செய்வேன், குட் ஈவினிங் சார், ஆர் யூ ஃப்ரம் எத்தியோப்பியா ஆர் யூ ஃப்ரம் சொமாலியா, அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஐ திங்க் சொமாலியா, அது எத்தியோப்பியால வந்து ஃபுட்பால் டீம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் ஆஃப் இட், அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். புத்தி கட்டதானம். ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் அது மாதிரி உங்க ஸ்மார்ட்டா சொல்லி, உங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, ஓகே, உங்களுடைய குதிரையை பாருங்க, அடுத்த பிக்சர் பவர்ஃபுல் பிக்சர், லுக் அட் தட். நான் இருந்தேன்னா உங்க குதிரையை பாருங்க என்ன அழகா இருக்குது சொல்லி உடனே அவர் என்ன பாப்பாரு, ஏன்டா இவன் என்ன பேசுறானு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நோ நோ,
பிலிப் கேட்ட நல்ல கேள்வி, நீ வாசிக்கிறது வந்து உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சுவிசேஷ ஊழியத்துல துவக்கம் முக்கியம். சரியான வார்த்தைகள் நமக்கு தேவை. ஆண்டவர் கொடுக்கணும், கிருபை வேணும். ரொம்ப சுவிசேஷ ஊழியத்துல உங்களுடைய விஸ்டமை யூஸ் பண்றேன், ரொம்ப ரொம்ப ஞானமா பேச சொல்லிட்டு இருந்து விடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் நம்ம சொல்ல வேண்டும். அடுத்தது ரொம்ப கிளியரா பார்க்கும். அப்கோர்ஸ் அந்த கான்டெக்ட்லயே பார்த்தோம்னா ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கிறார். அதனால பழைய ஏற்பாட்டுல இருந்து சுவிசேஷத்தை ஸ்டார்ட் பண்ணி அழகா ஷேர் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடிக்கடி நம்ம பேசிக்கொண்டிருக்கிற காரியம். இன்னைக்கு இவாஞ்சலிஸ்டிக் எஃபர்ட்ஸ்ல வந்து ஜீசஸ் டைட் ஃபார் யூ என்பதுதான் மெசேஜ். ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ் யூ. இந்த உலகத்திற்கு வருவதற்கு, இந்த உலகத்துல மனுஷகுமாரனா வந்து உன்னுடைய பாவத்துக்காக மரித்தார். அதை மட்டும்தான் நம்ம சுவிசேஷமா சொல்லி நின்று விடக்கூடாது. We have to understand how to present the gospel. And நேத்து பைபிள் ஸ்டடி முடிச்ச உடனே ஒரிசால இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. நைட் 11 o'clock கேட்டிருந்தாங்க. அங்கிள், ஒரு EU ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டான். எனக்கு I couldn't answer. God loves, ஆண்டவர் வந்து அன்கண்டிஷனலா நேசிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா ஏன் இந்த கண்டிஷனை போடுற, நீ என் மேல விசுவாசம் வைன்னு சொல்லி. அது வந்து ஒரு கண்டிஷன். You say that God is unconditional love. God has a unconditional love. But அடுத்த statement என்னன்னா, God has a condition that I have to trust him. Good question. So we were discussing. So that's what I'm saying. People are thinking Jesus saves. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கீழே எழுதி போட்டது in which bank, எந்த பேங்க்ல சேவ் பண்றாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிக்கிறவங்க நிறைய வாலிப பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, they make a big comment. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்படிதான் நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் நினைக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஞானமா பேசணும், நடக்கணும். Then I went back to Genesis. God did not create you and me as a machine. அதனால அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லும் பொழுது I have to go back to God's creation என்பதை மென்ஷன் பண்ணி அதுல இருந்து நம்ம I was just talking. So that's the way I wanted to look at. அதே மாதிரி ரொம்ப சப்ஜெக்டிவா பார்க்காதபடிக்கு பழைய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலிருந்து, ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்ப்பது மிக அவசியம். ஒரு எத்தியோப்பியனை, ஆப்பிரிக்கன் இருந்து வந்த ஒரு தலைவரை ஆண்டவர் வழி நடத்தியிருக்கிறார். அது முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷம் போவதற்கு பிலிப்பு காரணமா இருந்திருக்கார். ஒரு கான்டினென்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அன்னகர் என்று போடப்பட்டிருக்கிறது. அன்னகர் என்ற வேர்ட் வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். த தேர்ட் ஜெண்டர் என்றும் சொல்லலாம். மத்தேயு 19 அதிகாரத்திலையும் ஜீசஸ் அதான் சொல்றாரு. ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாதபடிக்கு ஒரு அன்னகர் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அதனால த தேர்ட் ஜெண்டர்ஸ் இருந்திருக்காங்க, அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம ஏசாயா 56 அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அதன் முன்னாலே படிச்சிருக்கிறோம். அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்துக்கும் உடைய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் அதிக உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். அவர்கள் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். இட்ஸ் வெரி கிளியர் அபவுட் தேர்ட் ஜெண்டர். அதனால பிலிப் வந்து அங்க பக்கத்துல போன பிறகு, மை குட்னஸ், இவன் வந்து ஒரு தேர்ட் ஜெண்டரா இருக்காரு, இவருக்கு போய் என்ன சொல்ல போறோம் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. He knew pretty well. ஏசாயால அப்படி வாசிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. So my dear brothers and sisters, இன்னைக்கு மென்டல் பிளாக் should not be there at all. அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஒரு முக்கியமான ஒரு தாட்டை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். We need to have a mindset for change. மாற்றத்திற்கான ஒரு திறந்த மனம் நமக்கு தேவை. We need to be very open. சுவிசேஷ ஊழியம் சொல்லி சொல்லும் பொழுது கண்டிப்பா நமக்கு திறந்த ஒரு மனம் தேவை. நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது, யூல இருக்கும் பொழுது, எங்க யூல ரோடா நாங்க போய் பிரசங்கம் பண்ணிருக்கோம். நாட் ஒன்லி ஆன் சண்டே, ஈவன் வீக் டேஸ்லயே மைக்ரோஃபோனை பிடிச்சிட்டு ஒரு பாட்டு யாராவது பாடுவாங்க. அது பிறகு ஸ்டூடெண்ட்ஸே காஸ்பல் ஷேர் பண்ணணும், ஜீசஸை பற்றி சொல்லணும், ஜெபம் பண்ணுவோம். 5 மணிக்கு காலையில் எழும்பிடுவோம், 6 மணிக்கு சுவிசேஷ ஊழியம் போயிடுவோம். I have done it. இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. அப்கோர்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது. ஆனா தட் இஸ் நாட் தி எண்ட்.
2 weeks முன்னால ஒரு ஐ லாஸ்ட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணால இருந்து 3 பேர் வாலிப பையங்க தே கேம். நான் வந்து தோட்டத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. தோட்டத்துல தண்ணி இருக்கும் பொழுது ஒரு பையன் மட்டும் வெளியே வந்து என்னோட தனியா வந்துட்டு சார் சொல்லிட்டு ஒரு அந்த கதவுல வந்து இதை காட்டினான். ஒரு டிராக்ஸ் மாதிரி வச்சிருந்தா அதை காட்டினான். நான் பார்த்தோன்னே எனக்கு தெரியுது, வெளியே பார்த்தா 2-3 பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சாரி ஐ டோன்ட் நீட்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் சொன்னேன். தமிழ்ல தான் சொன்னான். சார் பகவத்கீதை இருக்கு வாங்கணுமான்னு கேட்டான். சாரி எனக்கு வேண்டாம் தேங்க்யூ நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் டோர் டு டோர் இவாஞ்சலிசம் பண்றாங்க. ட்ராக்ஸ் வச்சிருக்காங்க, பகவத்கீதை வச்சிருக்காங்க. அண்ட் கடைசியில போகும்பொழுது தேங்க்யூ சொல்லி நான் சிரிச்ச முகத்தோட பைன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நான் அதான் என் ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தா, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க, ஜீசஸ் சொல்லி அனுப்பியிருக்கணும்னு சொல்லிட்டு. ரைட், ஐ மிஸ்ட் இட். ஆனா அவன் போகும் பொழுது அந்த வார்த்தை சொல்லிட்டு போனான். சார் சேலம் அவுட்டர்ல கருப்பூர்னு ஒரு இடம் இருக்குது, கருப்பூர் பக்கத்துல ஒரு டெம்பிள் இருக்குது, எங்க ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களான்னு கேட்டான். So step by step he knew what he is supposed to do. ஆனா ரொம்ப அன்பார்ச்சுனேட் திங் என்னன்னா, அவன் கடைசி வார்த்தை தான். அது கிறிஸ்டியன்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் சொல்லிட்டேன், உன் ட்ராக்ஸ் எனக்கு வேண்டாம்ப்பா, உன் புக் எனக்கு வேண்டாம்ப்பா, உன் சர்ச்சுக்கு நான் வந்தது இல்லப்பா, உன் ஆலயத்துக்கு நான் வந்தது இல்லப்பா, நான் எல்லாம் சொன்ன பிறகு கடைசியில எங்க ஒர்க்குக்காக நீங்க பணம் கொடுப்பீங்களா சொல்லி கடைசியில கேட்டான். எனக்கு நான் அளவா சிரிக்கவான்னு சொல்லி தெரியல அவனை பார்க்கும் பொழுது. ஐ ஃபெல்ட் வெரி சாரி. நான் உனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஏன்ட்ட வந்து நீ பணத்தை வாங்கிட்டு போனோம்னா அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுது? ரைட். அது வந்து அவன் செஞ்ச ஒரு எனக்கு கவலையா இருந்துச்சு. பட் என்னுடைய ஆஸ்பெக்ட்ல நான் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டது, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஜீசஸ் நான் சொல்லாம விட்டுட்டேன், காஸ்பல் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அது ஐ ஃபெல்ட் வெரி பேட். என் டைரியில எழுதி வச்சிருந்தேன். ரைட், காஸ்பல சுவிசேஷத்தை சொல்வதற்கான ஓப்பன்னஸ், சேஞ்ச் நமக்குள்ள தேவை இருப்பதை குறித்து பிலிப்பில இருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்கணும், கண்டிப்பா நம்ம பார்க்கணும். முதலாவது காரியம் சேவை செய்வது. சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து he became a pioneer. 6ஆம் அதிகாரத்துல he was something like a social worker. ஆனா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல he became a pioneer. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க அதனால நான் போறேன் இல்ல, he became a pioneer. 2வது பகுதியில பார்க்கும் பொழுது he was a deacon. நான் சர்ச்சில் இருக்கேன், ஒரு டீக்கனா இருக்கேன், நல்ல ஆக்டிவா இருக்கிறேன், பாஸ்டருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். No, God wants you to be an evangelist. Ready. Philip was ஒரு ஓப்பன் மைண்டடோட போனதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததை பாருங்களேன், வெரி கிளியர், நல்ல பிக்சர். பெரிய குருசேட் லைக் பில்லி கிரஹாம், பெரிய குருசேட். சமாரியால பெரிய எழுப்புதல் வந்துருச்சு. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆண்டவர் சொல்றாரு, தனி நம்ம ஊழியம் செய்வதற்கு உன்னை வனாந்தத்துக்கு கூட்டிட்டு போகப்பா, ஆர் யூ ரெடி? ஹி வாஸ் ரெடி. அதனால குருசேட்ல இருந்து தனி ஊழியத்துக்கு போவதற்கும் அந்த மைண்ட் செட் அவருக்கு இருந்தா நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி டிராவல் பண்ணி சுத்திக்கிட்டே இருந்தவருக்கு பின்னால ஒரு பகுதியில வாசிக்கிறோம், அவருடைய மகா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், 4 மகள்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து பிலிப்புடைய வீட்டுக்கு பவுல் விசிட் பண்ணும் பொழுது அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கணும். அந்த ரெஃபரன்ஸ் நான் போடல, அதை பிறகு சொல்லிடுறேன். ரைட், ஹோம் பேஸ்ட். So I'm an itinerary preacher. நான் கன்வென்ஷன் preacher. அதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் பாஸ்டர், அப்படியே புல்பில நின்னுதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். God wants you to slow down, be at home. 4 பிள்ளைகள் நான் உனக்கு கொடுத்திருக்கேன், ஆவிக்குரிய பிள்ளைகளா வளர்த்துரு. அவங்களுக்கு அவங்க போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். Be there, Philip, be ready. So பிலிப் எல்லா ஊழியங்களிலும் ஃபிட் ஆனார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய பலத்தோடு செய்த பிலிப்பை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். முடிக்கிறதுக்கு முன்னால நான் சொன்னது போல சுவிசேஷ ஊழியத்துல நம்மளுடைய பங்கு என்ன என்பதை பார்க்கணும். சாரி, ஐ எம் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம். சாரி ஜனுஷா. First of all, we have to really pray for evangelism. EUனுடைய ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி பி.டி. சாந்தப்பிலா அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, இந்த ஊழியம் என்பது the cutting edge. evangelism என்பது அப்படியே வெற்ற மாதிரி கட்டிங் எட்ஜ்ன்னு சொல்லுவாரு. எங்க அது ஷார்ப்பா இல்லாம போச்சோ அப்போ நம்ம யூஎஸ்ஏ போச்சுன்னு சொல்லுவார். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அது ஒரு சர்ச்சா இருக்கலாம், நம்ம குடும்பமா இருக்கலாம், நம்மளுடைய இயக்கங்களா இருக்கலாம்.
இவாஞ்சலிசத்தை செய்யாதபடிக்கு நம்ம மற்றதெல்லாம் செய்வதற்கு போயிட்டு இருந்தோம்னா ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், வாய்ப்புகள் வரும் பொழுது கொடுக்கணும். அடுத்தது பலவிதமான சுவிசேஷ ஊழியங்களை செய்வதற்காக வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு நம்ம திறந்த மனதோடு இருக்கணும். ஒரு செட் பேட்டர்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நான் ரீச் பண்ணுவேன், அவ்வளவுதான், அதுக்கு பிறகு அவ்வளவுதான் கண்ண முடிக்குவேன், அப்படி இல்லை. எனக்குன்னு ஒரு ஊழியம் தான், அவ்வளவுதான் செய்வேன் இல்லாதபடிக்கு பிலிப்ல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். we have to be very open. அதே மாதிரி we need to make opportunities. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் கிடையாது, we have to make opportunities பல விதங்களில். கடைசியாக கிரியேட்டிவ் வேஸ், இன்னைக்கு பல கிரியேட்டிவ் வேஸ்ல வந்து கொண்டிருக்கிறது. அப்கோர்ஸ் USATNல கொடுக்குற அந்த 832 ஜான் 832ல இருந்து வந்திருக்கிற அந்த எஃபர்ட் சோசியல் மீடியாவில் எஃபெக்டிவா யங் பீப்புள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. We have to think effectively, creatively, and then we have to go forward. அல்டிமேட்டா நான் முடிக்கும் பொழுது சொல்ல விரும்புகிற காரியம், என்னுடைய விஷனும் உங்களுடைய விஷனும் பவுல் சொன்னது போலதான் இருக்கணும். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அண்ட் ஆகிலும் அவைகளை குறித்து ஒன்றும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். That should be our passion. கண்டிப்பாகவே தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும் என்ற துடிப்பு நமக்கு இருக்கிறோம். I'm sure that you have questions. Over to Janisha. Next week we are going to have a different perspective about a priest. பழைய பாட்டுல இருக்கிற ஒரு priest, அவர்கிட்ட நம்ம என்ன படிச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சுவிசேஷ ஊழியனை இருந்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். Sorry Janisha, I have taken extra time. Thank you very much, uncle, and it's okay. ஜெஷூரன் அண்ணாக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, அதான் அண்ணா லேட்டா ஜாயின் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. I think we'll go for discussion today or we'll go for the game. Very hard decision. Discussion. Yes, okay, sure. வம்பிழுக்கிறதுக்குனே ரெடியா வந்திருக்காங்க எல்லாரும். இல்ல no, it's a very important topic. Yes, we'll go for discussion. தாத்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப ஆர்வமா தொடங்குனீங்க. Lily, I have a question now. சொல்லுங்க. I know. Now, you know, இதையும் அதையும் செய்ய, சோசியல் ஒர்க்கு காஸ்பல் ரெண்டையும் செய்யாம இப்படி நம்ம அதுக்கு வேற ஆளு இதுக்கு வேற ஆளுன்னு யோசிக்கிறோம். இட்ஸ் நாட் வெரி கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க, ரைட்? நவ் அப்படின்னா இவங்க சீஷர்கள்லாம் சேர்ந்து அந்த அவங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு, ஐ மீன் அப்படித்தானே, அந்த கிரீக்ல இருந்து வந்தவங்க அவங்க ஒய்ஃப்ஸ் எல்லாம் கவனிக்கிறதுக்காக ஒரு குரூப்பை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க செய்தது அது தப்பா? Thank you so much for asking. அது வந்து நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. அதுல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு காரியம்னா the priority. அந்த அப்போஸ்தலருடைய priority என்னன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்வதும் ஜெபிப்பதும் தான். அங்கே போட்டிருக்கு, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கு. So God has called them, God has commissioned them to be the apostles. அவங்க வந்து பைபிளை படிக்கணும், ப்ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மற்ற காரியங்களை செஞ்சாங்கன்னா டைவர்ட் ஆகுறாங்க. அதே நேரத்துல அந்த அப்போஸ்தலருடைய வீட்டுக்கு ஒரு விதவை வந்தாருன்னா, ஏய் நீ அங்க பிலிப் வீட்டுக்கு போ, நான் உனக்கு ஒண்ணும் தர மாட்டேன், நான் பைபிள் தான் படிப்பேன், எனக்கு ஜெபம் பண்ணு, அப்படி சொல்லப்பட்டார். So priority is important. இந்த பிசாசு வந்து இப்ப டைவர்ட் பண்ணக்கூடிய காரியங்கள், என்னுடைய சர்ச் பேக்ரவுண்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸும் பிஷப்ஸும் became administrators. காலேஜுக்கு ஒரு இதா இருப்பாங்க, ஸ்கூலுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு பிஸி 6 நாளும் இந்த கரஸ்பாண்டன்ட் வேலை. அது பிறகு சண்டே சாட்டர்டே மார்னிங் ஐயோ நாளைக்கு பிரசங்கம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு மடமடன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சண்டே வந்து சொதப்பிடுறாங்க. So that is wrong. You are called to be a pastor, so you have to be there. That doesn't mean
நீ ஒரு பொறுப்பெடுக்க வேண்டாம் சொல்ல வேண்டாம். அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், அல்லது நீங்க கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரிதான் பிலிப்போ போல, இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ டு பி பர்சன், 6 நாட்கள் நீ வேலை செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆனா யூ ஹாவ் டு ஹேவ் அ ஹார்ட் ஃபார் இவாஞ்சலிசம். Heart for evangelism has to be there for everybody. It is not optional, it is compulsory. Now Jesus Christ also, there was no dualism in Christ. அந்த வேலை இந்த வேலை அவரு ப்ரீச் பண்ணாரு, டீச் பண்ணாரு, ஃபீட் பண்ணாரு, கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணாரு, மேரேஜ்க்கு அட்டெண்ட் பண்ணுவாரு ஃபேமிலியோட. So he was doing everything. You know, it is total. God's calling is total. It is not dualism. Some people will do that, some people will do that. அவ்வளவு இதா இது பண்ணாம we have to be doing things like that. Okay. அது முக்கியமா யோசிக்கிறேன். 2வது காரியம், நான் இன்னைக்கு பிரசன்டேஷனல் டைம்ல அதனால சொல்லல. ஒண்ணு வந்து a person like me, எனக்கு வந்து டிசைபிள் மேக்கிங், பைபிள் டீச்சிங் அது ரொம்ப பர்டன் உண்டு. ஒரு சிலருக்கு the gift என்னன்னா, I can talk about my state secretary ஜேம்ஸ் ரத்தன் ராஜனை வந்து ட்ரெயின்ல பஸ்ல போகும் பொழுது இம்மீடியட்டா காஸ்பல் ஷேர் பண்ணிடுவாங்க. எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் பார்த்த உடனே சிரிச்சிருவாங்க, சிரிச்ச உடனே அவங்க பேசுவாங்கன்னு பேசுவாங்க. எனக்கு வந்து முடியவே முடியாது. ஆண்டவர் புஷ் பண்ணாதான் நான் காஸ்பல் ஷேர் பண்ணேன். 1997ல ஹைஃபீல்ட்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்ப IFESல இருந்து ஒரு ஆப்பிரிக்கன் லீடர் வந்திருந்தார். எனக்கு ஒரு என்னை வரப்படுத்திக்கிட்டு நான் போய் கேட்டேன், ஐயா நான் ஸ்டாப் ஒர்க்கர், நான் ரொம்ப ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி உற்சாகப்படுத்திட்டு இருக்கேன். பட் ஐ ஃபீல் கில்ட்டி தட் ஐ எம் நாட் ஷேரிங் த காஸ்பல். என் லீடரை பார்த்தா அவர் சர்வசாதாரணமா காஸ்பல் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு முடியல. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இது மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த டீ டைம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவர் நல்ல ஒரு ஜென்டில்மேன். அவர் கூட்டிட்டு போய் பிலி இவான்னு சொல்லி கூட்டிட்டு that is your passion, and what you are doing is building God's kingdom. So don't feel bad that what you are doing is wrong. You continue to do that. So don't, ரெண்டாவது காரியம் சொன்னாரு, don't compare with others. நம்ம தமிழ்நாடு கான்டெஸ்ட்ல பார்த்தா மதுரை அர்ஜுனன் இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்ல சர்வ சாதாரணமா காஸ்பல் ஷேர் பண்ணுவார். எனக்கு இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங் விட்டீங்கன்னா அவ்வளவுதான், கை கால நடுங்கிரும். அது ஒரு பிலீவர்ஸ் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா, மிஷன்ஸ் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா பைபிள் எடுத்துட்டு போகாம பேசிடுவேன், அந்த மாதிரி ஒரு பேசுவேன். பட் அர்ஜுனனுக்கு வந்து இவாஞ்சலிஸ்டிக் மெசேஜ் கொடுக்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ். Then I learned from this gentleman, I should not feel guilty and I should not compare with others, that I am not like that. அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். So that whatever you do it with a heart of evangelism. Yes. Okay, go on. Others may have some question. Thank you, Billy. Thank you, Anne. Thank you for asking. Janusha, வேற யாராவது? Yes, uncle. Questions மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப டச்சிங்கா இருந்தா, you learned something, அதையும் you can share as usual. சொல்ற அதே ஸ்டோரியா தான் நாங்க திருப்பி சொல்லிட்டு இப்போ ஆண்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம், ஆனா இந்த முழுக்க ஞானஸ்தானம் அப்படி சொல்லுவாங்க. சோ அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதை பத்தி பிரேமி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். இப்ப நம்ம காஸ்பல் ஷேர் பண்ணும் பொழுது அவங்கள சர்ச்சில் கொண்டு வந்துடணும், ஞானஸ்தானம் கொடுத்துடணும் என்று ரொம்ப யோசிக்கணுமான்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கறீங்க. பிலிப்பு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தான்னு சொல்லி நம்ம படிச்சோம், இப்ப 12ஆம் வசனத்துல படிச்சோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க திருச்சபையில அங்கமா மாறும் பொழுது அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து திருச்சபையில அங்கமாக்கியிருக்காரு. அது வந்து ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம், அதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த ஞானஸ்தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அவங்கள சர்ச்சுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அவங்க பேரை மாத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அவங்க மதத்தை மாத்தணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிறது தவறான ஒரு காரியம். நம்முடைய தமிழ்நாடு இந்தியன் கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது வெரி மச் ராங். தட்ஸ் நாட் அவர் ப்ரியாரிட்டி. அவங்க எப்படியா முழுக்க ஞானஸ்தானத்தை கொடுத்துறது, எப்படியா ஞானஸ்தானத்தை கொடுத்துறது, அவங்க எப்படி சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடுறது, எப்படி அவங்களுக்கு பேரை மாத்தி புதுசா ஒரு கிறிஸ்டின் ஆக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய பிரைமரி காலிங் என்னன்னா, சுவிசேஷத்தை, இயேசுவானவர் உண்மையான உலகத்தின் ரட்சகர் என்பதை வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில அவங்க சொல்லிப்பட்டிருக்கிறது. சோ அவங்க உண்மையான விதத்துல ரட்சிப்புக்கு வந்த பின்பு அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை வரும்,
I want to become a member of the church. அப்பொழுதுதான் you have to talk about baptism. Baptism is nothing but becoming a part of God's family. ஒரு விசுவாசிச்சிட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துல மெம்பராக போறேன்னு சொல்லும் பொழுது baptism is important. அதனால பிரேமி, தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். அந்த ஞானஸ்தானத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க நான் விரும்பலைங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டப்ப அவங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய விடுதலையோடு அவங்க வாழும் பொழுது அதை தொடர்ந்து சரியான விதத்துல போதனை கொடுத்து திருச்சபையில அங்கமா மாத்தணும். சோ அது ஒரு ப்ராசஸ். அது வந்து நம்ம சொல்லக்கூடாது, அவங்களே கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் அவங்க லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே அங்கிள், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் அங்கிள். ஆக்சுவலி அங்கிள், அது வந்து அந்த பிலிப் இருக்கார்ல அங்கிள், ஆக்சுவலி அவர் வந்து he is taken by the Holy Spirit அப்படின்னு வருதுல்ல அங்கிள். அது இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு see அங்கிள். எப்படி லைக் பேப்டிசம் முடிச்சுட்டு வெளில வராது, தப்புன்னு இஸ் பீங் டேக்கன் அவே, that you can't even notice it. Any idea uncle how it would have possibly happened அப்படின்ட்டு? Yes, Jasharan, thank you for asking. Actually நான் பர்சனல் வழிநடத்தப்படும் சொல்லும் பொழுது அதை கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டேன். Thank you for reminding. So it's very difficult. Anyway, I think you are wanted. Right. பர்சனல் வழிநடத்தப்படும் பொழுது அது ஒரு பெரிய சவால் தான். It may not happen like that. நமக்கு வந்து ஒருவேளை அது மாதிரி நடக்காம இருக்கலாம். கண்டிப்பாகவே that's an experience. God takes us away from us. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நம்மளை வேற இடத்துக்கு கொண்டு போறத நம்ம பார்க்க போறோம். அது வந்து ஆண்டவர் வழிநடத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை we have to experience it. ஆனா that's a dramatic one. பிலிப்புக்கு வந்து அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். I don't think he would have been shocked. காரணம், பெரிய ரிவைவலை விட்டுட்டு ஆண்டவர் சொன்னதுக்காக வனாந்திரமாக்கமா போன மனுஷனுக்கு வந்து வனாந்திரத்துல இருந்து ரிவைவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவான்னு சொல்றதுல வந்து அவருக்கு ஒரு டவுட்டும் கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். That's our experience. Thank you. Thank you uncle. Thank you uncle. Yes, thank you. நாளைக்கு as always புது நபர் புதன். நாளைக்கும் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்க போறாங்க. நாளைக்கு நம்ம கிறிஸ்டியன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ஸ், எனக்கு அது தமிழ்ல வர மாட்டேங்குது, அதனால நான் இங்கிலீஷ்லயே சொல்லிட்டேன். அதனால அதை பத்தி படிக்க போறோம். சோ இப்ப நம்ம ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஜீவா அண்ணா நமக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஓகே ஜெனிஷா, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு இல்லையா? கிளியரா இருக்குண்ணா. ஓகே ஜெனிஷா, எங்களை அளவுக்கு அதிகமா நேசித்து வழிநடத்தும் நிச்சயம் தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே அருமையான பிலிப்பு அவங்களுடைய லைஃப்ல இருந்து சுவிசேஷகனா அவங்க செய்த எல்லா காரியங்களையும் குறித்து கத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சுவிசேஷத்துக்காக அவருக்கு இருந்த அந்த பாரம், ஆண்டவரே அழிகிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்காக ஓடணும்னு சொல்ற அந்த துடிப்பு, ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியில ஆண்டவரே குறைவா இருக்கிறத, எங்களோட லைஃப்ல குறைவா இருக்கிறத பார்க்க முடியுது சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே அழுகிற ஆத்துமாக்களுக்காக நாங்க ஜெபிக்க கேட்டது போல கர்த்தாவே, எந்த அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே யோசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை அழுகிற இந்த ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாருங்க சுவாமி. ஆண்டவரே மினிஸ்ட்ரிக்காக சுவிசேஷ ஊழியத்துக்காக ஓப்பன் ஹார்ட்டடோட திறந்த மனதோட இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது மட்டும் இல்ல சுவாமி, ஆண்டவரே இந்த கிரியேட்டிவ் வேஸ் ஆஃப் எவாஞ்சலிசத்தை நாங்க பாக்குறோம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கு எந்த இதுலயோ விஷயங்கள்ல கிரியேட்டிவா இருக்காங்க சுவாமி.
சுவாமி. ஆனா இன்னைக்கு கத்தாவே நாங்க கத்தாவே உம்முடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவரே எங்களை ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. அநேக மக்களை நீங்க எழுப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டவருடைய 2000 வருஷம் ஆகி கூட இன்னும் ரீச் பண்ணாத மக்கள் உண்டே சுவாமி. இன்னும் ஆண்டவரே அறியப்படாத, உம்மை அறியாத, சுவிசேஷத்தின் அன்பை அறியாத, உம்முடைய அன்பை ருசிக்காத மக்கள் ஏராளம் ஏராளம் உண்டே சுவாமி. உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் ஆண்டவரே இப்படி அமைதியா இருக்கல் ஆகாதே சுவாமி. ஆண்டவரே அப்படியாய் கத்தாவே உம்முடைய அன்பை பெற்ற நாங்கள் கத்தாவே ஆண்டவரே பிலிப்பு போல ஆண்டவரே அப்படி ஒரு துடிப்போட, அப்படி ஒரு ஆண்டவரே ஈடுபாடோட ஆண்டவரே நாங்க சுவிசேஷத்தை ஆண்டவரே எங்களை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்ல எங்களை நீங்க பயன்படுத்துங்க என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு வேளை கத்தாவே நாங்க எப்படியெல்லாம் இருப்போம் எங்களுக்கு தெரியல சுவாமி. ஆண்டவரே நாங்க தகுதியற்றவர்கள் தான் சுவாமி. ஆண்டவரே நாங்க பாவிகள் தான் சுவாமி, நீசர்கள் தான் சுவாமி. ஆனா பிலிப்புவை நடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களோடும் இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய உதவியை கேட்டு கெஞ்சி நிற்கிறோம் கத்தாவே. எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களை நீங்க வழி நடத்துவீராக ஆண்டவரே. இன்னும் அறியப்படாத மக்களுக்கு நடுவுல எங்களை கொண்டு போவீராக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருக்கு இருந்த அந்த பாரம் ஆண்டவரே, அந்த ஏக்கம், அந்த சுவிசேஷத்துக்காக ஓடின அந்த துடிப்பு, அந்த தரிசனம், அந்த காட்சி கத்தாவே எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்குள்ளயும் பாய முடியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் அதை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஞானத்தோடு, அந்த பலத்தோடு கத்தாவே நாங்கள் இன்னும் அநேகரை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே மெசேஜ் கொடுத்த ஆண்டவரே அப்பாவுக்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. அவங்களுக்காக, அவங்களோட லைஃப்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளைக்கு இருக்கிற வேத ஆராய்ச்சியிலும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவர்களுக்கும் பொழுதுபோக்குக்கும் குறிச்சு படிக்க போறோம் சுவாமி. இன்னைக்கு எங்களுடைய நேரத்தை சரியான விதத்துல பயன்படுத்திக் கொள்ள, நாளைக்கு கத்துக்க கொள்ள இருக்கோம் சுவாமி, தியானிக்க இருக்கோம் சுவாமி. அதையும் நீங்க பிளஸ் பண்ணி தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிதாவே. ஆமென். Thank you very much அண்ணா. எல்லாரும் thank you so much for joining. நாளைக்கும் ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். டைம்க்கு ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் ஒரு சீக்வென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்க இருந்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். Thank you so much.